ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு சில கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இன்றைக்கி சண்டே விளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். பாப்பாவுக்கு தலையில் முடி வளர்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கும்போதெல்லாம் எண்ணெய் காய்ச்சி தலை பின்னும்போது நிறையா முடி நல்லா வளருங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னோடனே முடியெலாம் ரொம்ப கழிஞ்சு ரொம்ப வம்பாக போயிடுச்சிங்களா. அதனால் எண்ணெய் காய்ச்சிருந்தேன். அப்புறம் சண்டே அம்மா வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டு ஸ்டைலில் குழம்பு வச்சுருந்தேன். அந்த மாதிரியான வீடியோஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் உங்களுக்கு சொந்த ஊர் விளாத்திக்குளம் தானே, அங்கே நடந்த அந்த விஷயத்தை பற்றி தெரியுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இருக்கிறது ஒடிசா, அது தமிழ்நாட்டிலங்கிறதுனால நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மைக்குமே ரொம்ப ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரில, ஆனால் தெரியும், நடந்த விஷயத்தை பற்றி தெரியும். என்றைக்கு அந்த பிரச்சனை நடந்துச்சோ மறுநாள் காலையில் அம்மா வந்ததுக்கு அப்புறமேட்டியாக இருக்கட்டும், இல்லை நான் நார்மலாக இங்கே இருக்கும் போதேவும் நியூஸ் பார்ப்பேங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்கு, இந்த சிலிண்டர் பிரச்சனை கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சிஸ்டர் ஒடிசாவில் சிலிண்டர் பிரச்சனைலாம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்குமே பாட்டி இறந்தப்போ வீட்டில் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 200 ரூபாய்க்கு மட்டும் சிலிண்டரு அடைச்சிருந்தேங்க. அதில் தான் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்குமே இன்றைக்கி மஞ்சள் கலரில் எரிய ஆரம்பிச்சிட்டுங்க. இனிமேல் டீ போடுறதுனாலுமே எனக்குமே இன்னும் சிரமம் தான். நல்லா பார்த்தா ஒரு 2 நாள் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் நான் சிலிண்டருக்காரங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது சிலிண்டர் இன்னும் வரல, வந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், தகவல் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு மாதிரி தான் இங்கேயுமே சிலிண்டர் தட்டுப்பாடு. ஒருத்தி என் தங்கச்சி தான், ரொம்ப அறிவாளி, ஸ்னேகா, சென்னையில் இருக்கிறா. அவள் என்ன கேட்டிருந்தானா, அக்கா ஊருக்கு அம்மா வந்ததுக்கு அப்புறமேட்டி மாமியாரும் அம்மாவுடைய சொல்லையே வேண்டாங்க. நான் ஆல்ரெடி எனக்கு தெரியும், ஏன்னா அம்மா இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்குறாங்க. என்னுடைய சின்ன பாப்பா டெலிவரிக்கு பிறகு அம்மா 2 தம்பி வந்திருக்காங்க. அப்போவுமே அம்மாவுக்கு பச்சை தண்ணி கூட யாருமே கொடுத்தது கிடையாது. அம்மாவுமே யாருக்கிட்டையுமே வாங்கி சாப்பிட்றதுக்கெலாம் விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் அம்மா இங்கே வந்ததுக்கு பிறகு ஒரு நாள் டீ கொடுத்தாங்க. அவங்க போடுற டீயை அவங்க தான் குடிச்சுக்கிடணும். பெருமைக்கெலாம் சொல்ல வரல, ரொம்ப மோசமாகவும் நான் பேசுகிறேன், நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். அதனால் அம்மா மரியாதைக்காக வேண்டி வாங்கி பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. நான் குடிக்கிறேன்னு சொல்லிவிட்டு, ஆனால் அம்மா குடிக்கலை. இங்கே உள்ளவங்களாம் கண்டதும் கழுதையும் போட்டுட்டு டீ போடுவாங்க. அதெல்லாம் அவ்வளோ ருசியாக வராதுங்க. அம்மா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரும்போதேவும் டிலேட் காப்பி தூள், தேயிலை இதெல்லாம் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. நான் ரெகுலராக பால் வாங்குவேன். மாடு கொடுக்குற பாலில் கூடமே யாருமே டீலாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓரளவு 2வது சித்தப்பா, 2வது மாமனார், 3வது மாமனார் ஓரளவு பேசுவாங்க. ஏதாச்சும் கொண்டு கொடுத்தாங்கன்னா அம்மா வேணும்னா வேணும்பாங்க, வேண்டான்னா வேண்டான்ட்டுருவாங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே நம்ம ஆட்களை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா எனத்தோட தாங்க சேரணும். அப்படி இல்லை அப்படின்னா எப்படினாலுமே நம்ம வீட்டிலேருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு இதில் கொண்டு போய் முடியுங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் என் ஹஸ்பண்டை பற்றி சொல்லவே வேண்டாம். அவங்க அம்மாவுக்கு டிக்கெட் போட்டதுலேருந்து இப்போ வரைக்குமே சரி, எது எப்படியாக இருந்தாலும் சரி, நிறைய விஷயத்தை அனுசரித்து நிறைய இதை எங்களுக்கு இன்ன வரைக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்றைக்கு போட்ட வீடியோவில் ஹஸ்பண்ட் வர்றாங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். எப்போன்னு சொல்லி கேட்டிங்க. அம்மா போயிடுவாங்க ஏப்ரல் மாதம், அவங்க வர்றது மே மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஏப்ரல் லாஸ்ட்லேயே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வருவாங்க. சரி, இப்போ எண்ணெய் காய்ச்சது, அதுக்கப்புறமேட்டு நம்ம சமைச்சது இல்லை, இது எல்லாத்தையுமே வீடியோவில் பார்க்கலாம். ஷார்ட் வீடியோவில் போட்டதில் தட்டு பாத்திரம் எல்லாமே சூப்பராக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாமே நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ண பொருள் தான். அம்மா வந்ததுனால அம்மாக்கிட்ட கொடுத்து விட்டாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். காலையிலேயும் சட்னிக்கு கொஞ்சம் வதக்குனாங்க, அதை நெக்ஸ்ட் இதில் காட்டுறேன். பாப்பாவை போய் கொஞ்சம் எண்ணெய் காய்க்கிறதுக்கு பொருட்கள் எல்லாமே அம்மா தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது கருஞ்சீரகம் ஒடிசாவில் இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அதனால் அம்மா வரும்போது கருஞ்சீரகம் ஒரு 7-8 பாக்கெட்டுக்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேங்களா. அதுக்கு பிறகு செம்பருத்தி பூ, அதோட இலை, வேப்பலை, கருவேப்பிலை, இந்த மாதிரி இதெல்லாம் பாப்பாவை காலையிலே போய் கொஞ்சம் பறிச்சிட்டு வர சொல்லியிருந்தேன். பாப்பா போய் பறிச்சிட்டு அதை எல்லாத்தையுமே கை பார்த்து நல்லது பூச்சி கடித்தது எல்லாத்தையுமே எடுத்து வச்சதுக்கு பிறகு தக்காளி சட்னி இன்னைக்கு காலையிலேயும், அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி அரைச்ச மாவு கொஞ்சம் இருந்துச்சுங்க, சரியாக புளிக்கலை, நல்லா இருந்துச்சு. அதனால் என்றைக்கு மாவு அரைச்சனோ அன்னைக்கு நைட்டு தோசை சுடணும்னு நினச்சேன். தோசை சுட முடியல. அதனால் மறுநாள்லேருந்து நாங்கள் தோசை சுட்டோங்களா. இன்றைக்கி காலையிலக்கு 2 நாள்
2 நாள் தமிழ்நாட்டு ஸ்டைல் படி தேங்காய் சட்னி அரைச்சி சாப்பிட்டோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை விட பெரிய பாப்பாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சின்ன பாப்பாவுக்கு வந்து தோசைனாலே வந்து சீனி தண்ணியில் முக்கி தான் சாப்பிடுவா. உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், பழைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதனால் பாப்பா வந்து சீனி தண்ணி வச்சு தான் சாப்பிட்டா. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, காஞ்ச வத்தல், உளுந்து இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்து அரைச்சிட்டு வீட்டில் போனதுக்கப்புறமேட்டு நானும் அம்மா பாப்பா நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு இப்போ நான் உங்ககிட்ட என்ன யூஸ் பண்ணுவேனோ அது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி பூ, வெந்தயம், கருஞ்சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வேப்பிலை, சின்ன வெங்காயம், செம்பருத்தியோட இலை எல்லாத்தையுமே ரொம்ப ஒவ்வொருத்தவங்க மிக்சியில் போட்டு அரைப்பாங்க இல்லைங்களா. நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போதும் சரி, இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டி ஒரே ஒரு டைம் மட்டும் அங்கே தமிழ்நாட்டிலேருந்து இங்கே ஒடிசாவுக்கு வந்த புதுசில் அப்போல்லாம் நான் வீடியோ போட ஆரம்பித்ததே கிடையாது. ஒரு டைம் ட்ரை பண்ணேங்க, நல்லா செஞ்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு இங்கே உள்ள எண்ணெய்க்காக வேண்டியா இல்லை என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில, எனக்கு என்னமோ பிடிக்கலைங்க. அதுக்கப்புறமேட்டு நான் அந்த எண்ணெய் காய்க்கிறதையும் நான் விட்டுட்டேன். இப்போ அம்மா வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதை வந்து எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்கங்கிறதையும் நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவேங்கிறத நான் உங்ககிட்ட செஞ்சு காட்டுறேன். வெந்தயம் தேவையான அளவு எடுத்துருக்குறேன். 3/4 லிட்டர் எண்ணெய்ங்க. அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் 2 பாக்கெட் போட்டிருக்கிறேன். நான் உங்ககிட்ட காட்டின அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே 1-2 இடித்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை எல்லாத்தையுமே ஒரு பொருளுக்கு அடுத்து இன்னொரு பொருளும், இன்னொரு பொருளுக்கு அடுத்து இன்னொரு பொருளுமா இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இதை எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு பிறகு இதுலேயே நம்ம எண்ணெயை ஊற்றி குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷங்கிட்ட ஊற வச்சிடணும். இப்போ நான் செம்பருத்தி பூ இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் போட மாட்டேன். இது கூட வந்து பெரிய நெல்லிக்காய், அதுக்கப்புறம் மருதாணி இலை இந்த மாதிரிலாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் மருதாணி இலையும் இங்கே கிடைக்கல எனக்கு, பெரிய நெல்லிக்காயுமே இங்கே கிடைக்கல. வேப்பிலை வந்து முடி வந்து வெட்டாது, பேன் ஈரெலாம் இருக்கிறவங்களுக்கு இருக்காது. என் தலையிலையுமே ஒரு சில நேரத்தில் பேன் இருக்கும். பெரிய பாப்பாவுக்கு வந்து சொல்லவே வேண்டாம், ஸ்கூல் போகிறதுனாலையோ என்னமோ தெரில அதிகமாக இருக்கும். இப்போ வந்து 1/2 லிட்டரு பாட்டில் ஃபுல்லும் அம்மா வரும்போது 1 லிட்டர் வாங்கி கொடுத்துருந்தாங்களே ஹஸ்பண்ட், ஒரு இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல்லாகவும் இன்னொரு ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் இருந்து ஒரு பாதி போலையும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஊற்றி ஊற வச்சிடலாம். தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரிய நெல்லிக்காயெல்லாம் நல்லா அந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையுமே நல்லா நரங்க நச்சு இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1/1 நல்லா எல்லாத்தையுமே போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க. இன்றைக்கி நான் சமைச்ச சாப்பாடை பார்க்கலாங்களா. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால கறி எடுத்துருக்குறோம். இன்றைக்கி சாயங்காலம் மாவு அரைச்சி உப்பு போட்டு ஊற வச்சிட்டோன்னா நாளைக்கு காலையிலைக்கு வந்து புளிச்சிருங்க. அதனால் வெந்தயம், பச்சரிசி, உளுந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கிறேன். புழுங்கரிசி எல்லாமே போட்டு ஒரு 5 மணி போல் அரைச்சா கூட போதுங்க. நாளைக்கு காலையில் தோசைக்கும் கறி குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் ஊற வச்சுருக்கிறேன். நான் இப்போ அன்றைக்கி வாங்கிட்டு வந்த அரிசி சாதம் வந்து எவ்வளோ தான் அலசி வச்சாலுமே சாதம் வந்து மஞ்சையாக இருக்குங்க அந்த தண்ணி. ஆனாலும் 1 கிலோ 40 ரூபாய் அரிசியில் தான் வாங்கினேன். ஆனால் என்னன்னு தெரில, இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் படி கறி குழம்பு வச்சுருந்தேங்க. மகாராஜா மசாலா, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றி வச்சுருந்தேன். எல்லாருமே வயிற்றுக்கு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா வாங்க நம்ம சாப்பிட்லாம். நான் காட்டின பொருட்கள்லையாக இருக்கட்டும், இல்லைன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சு எண்ணெயில் காய்க்கிறதில்ல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சமையல் எல்லாமே முடித்ததுக்கப்புறமேட்டு அதே அடுப்பில் வந்து அனல் இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம சிலிண்டரில் செய்கிறத விட அடுப்பில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் விட அனல் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நார்மலாக தீ வெளியே தெரியாத அளவுக்கு புகஞ்சிக்கிட்டே இருந்த மாதிரி அந்த அனல்லையே பெரிய கட்டை போட்டிருக்காங்களா, அனல் வந்து நல்லா தாராளமாக கொடுக்கும். அதனால் அதிலே போட்டிருக்கிறேன். இப்போ ஓரளவு எல்லாமே நல்லா வெந்து கலர் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இன்னும் கலர் கிடைக்கணுங்க. இதெல்லாம் விட நெல்லிக்காய் போட்டிருந்தோன்னா இதை விட இன்னும் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓரளவு ரெடி ஆகிருக்கு. ஆனால் இன்னும் ஃபுல்லும் ரெடி ஆகலை. இப்போ வந்து அரைவாசி ரெடி ஆகிருக்கு. இன்னும் அரைவாசிக்கிட்ட இருக்கணும். அது மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு அது மேலே இருக்கிறதுலலாம் நல்லா நொறுங்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அனலை பார்த்திங்களா, இந்த அளவுக்கு தான் அனல் கொடுக்கணும். இதுக்கு மேலே அதிகமாக வந்து அனல் கொடுக்கக்கூடாது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீடியோக்கு அவ்வளோவா தெரிலன்னு நினைக்கிறேன். ஓரளவு தான் கொடுக்கணும். சமையல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 2:30 மணி போல் காற்றும் செம, மழை பெய்கிறதுனாலையும் கிளைமேட் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்களேன்.
சரி ஃபைனலாக இப்போ வந்து எண்ணெய் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷங்கிட்ட கிடக்கிற டயத்தில் இந்த மாதிரி செம்பருத்தி பூ போட்டு மறுபடியும் அனலில் மூடி போட்டுறணுங்க. ஆனால் மூடியோ இல்லை வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பூ இன்னும் நல்லா கருகுனதுக்கு பிறகு நம்ம வந்து இறக்கி அப்படியே ஆற வச்சிடணும். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லுமே இருக்கணும். நாளைக்கு இதே டயத்தில் எடுத்து அதை இருக்கணும். ஓகே, பாய்.